work பார்க்க போறோம்னா ஸ்பை இன் ஆம்பர். இட் இஸ் அ நாவல் ரிட்டன் பை மனோகர் மல்கோங்கர். ஸோ இவங்க வந்து இந்தியன் ஆத்தர். இந்த ஒர்க்கோட சம்மரி அண்ட் அனாலிசிஸ் தீம்ஸ் எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீல் பண்ண போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் எதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக ஸ்டார்ட் பண்ண சேனல் தான் இது. தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். புக்கோட ஆத்தர் யாருன்னா மனோகர் மல்ஹோங்கர். இவங்க எப்போ பார்ன் ஆயிருக்காங்கன்னா 1913 அண்ட் டிமைஸ் ஆனது 2010. இவங்க ஒரு இந்தியன் நாவலிஸ்ட், எஸ்ஐ, ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். இவங்க பிரின்ஸ்லி ஃபேமிலி அப்படிங்கிற ஃபேமிலியில் பார்ன் ஆயிருக்காங்க. அது ஒரு பெரிய வெல் நோன் ஃபேமிலி. அதுக்கப்புறம் எங்கன்னா கர்நாடகாவில், அப்புறம் லெஃப்டினன்டாகவும் கர்னலாகவும் ஆர்மியில் வந்து சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸ்பை இன் ஆம்பர் நாவல் வந்து எப்போ பப்ளிஷ் ஆயிருக்குன்னா 1971. 1971 ஸ்பை இன் ஆம்பர் பப்ளிஷ் ஆயிருக்கு. இதோட செட்டிங் என்னன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பிட்வீன்ல ஒரு டென்ஷன் இருக்கு. அதை தான் செட்டிங்கா வச்சிருக்காங்க. ஒரு பதட்டம் நிலவிட்டு இருக்கு. அந்த பதட்டமான நிலவரத்தை தான் செட்டிங்கா வச்சிருக்காங்க. யாரு? மனோகர் மல்ஹோங்கர். இதோட ஃபோக்கஸ் என்னன்னா ராகியபாஸ் மொனாஸ்ட்ரி. அந்த ராகியபாஸ் மொனாஸ்ட்ரி தான் இதோட மெயின் ஃபோக்கஸ். அங்க வந்து ஒரு விலை மதிப்பில்லா பொக்கிஷம் இருக்கு, பிரைஸ்லெஸ் ட்ரெஷர் அங்க இருக்கு. அந்த ட்ரெஷரை தான் மெயின் ஃபோக்கஸா வச்சு இந்த நாவலை எழுதியிருக்காங்க. அந்த ட்ரெஷர் யாரோடதுன்னா பஞ்சன் லாமா அப்படிங்கிறோட ட்ரெஷர் தான் அது. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பஞ்சன் லாமா என்ன டிசைட் பண்றாருன்னா அதை வந்து இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்றாரு. ஏன்னா சைனாவுக்கும் இங்க ட்ரெஷர் இருக்குது தெரிய வந்துட்டு. ஸோ வந்து இந்தியா அந்த ஒரு டென்ஷன் இருக்கு. சைனா வந்து இது வந்து எடுத்துட்டு போயிருவாங்க, கட்டாயப்படுத்தி நிறைய பேரை மர்டர் பண்ணி அப்படி வந்து வலுக்கட்டாயமா வந்து எடுத்துட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ட்ரெஷர்னா அதானே நடக்கும், ஒருத்தர் வந்து இன்னொருத்தங்கிட்ட இருந்து புடுங்கிட்டு போவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு பஞ்சன் லாமா பயந்து யோசிச்சு ஒரு முடிவெடுத்து இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காரு. யாரு? பஞ்சன் லாமா. இந்த ராகியபாஸ் மொனாஸ்ட்ரி எங்க இருக்கும்னா ஹிமாலயாஸ்ல இருக்கும். இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இன்பிட்வீன்ல இருக்கிறதா இந்த ராகியபாஸ் மொனாஸ்ட்ரி. அது எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. சரியா? அதுக்கப்புறம் இந்த இந்தியன் கவர்மெண்ட் யாரை வந்து இந்த டாஸ்க்கு அசைன் பண்றாங்கன்னா கர்னல் ஜீத்மன் சிங், ஏர் மார்ஷல் பிகே. இவங்க ரெண்டு பேரையும் அந்த பிரைஸ்லெஸ் ட்ரெஷரை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு அந்த வேலைக்கு இவங்களை அசைன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு தான் அந்த வேலையை கொடுத்துருக்காங்க. அண்ட் பஞ்சன் லாமா வந்து எதை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி இதை இந்தியன் கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கிற வரைக்கும் நீ ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹெட் லாமா கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்காங்க. ஹெட் லாமானா அங்க உள்ள எல்லாருக்குமே ஹெட் மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் நர்ஸ் நிருபாமாவும் இவ யார் கூட மிஷன்ல ஜாயின் பண்றாங்கன்னா ஜீத் கூடயும் பிகே கூடயும் அந்த மிஷன்ல ஜாயின் பண்ணிக்கிறாங்க. என்ன மிஷன்? அந்த பிரைஸ்லெஸ் ட்ரெஷரை ப்ரொடெக்ட் பண்ற மிஷன்ல இவங்க 3 பேர் இப்ப இருக்காங்க. இந்த ராகியபாஸ் மொனாஸ்ட்ரி 2000 இயர்ஸ் ஓல்டான மொனாஸ்ட்ரி. இது எங்க இருக்குன்னா நோமேன்ஸ் லேண்ட் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு. அந்த நோமேன்ஸ் லேண்ட் வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இன் பிட்வீன்ல தான் இருக்கு. அங்க வந்து என்ன ட்ரெஷர் இருக்குன்னா கோல்டு, ஜுவல்ஸ், பியர்ஸ், எமரல்ஸ் அண்ட் ரூபீஸ், இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாமே இருக்கு. கோல்டு, இந்த முத்து, பவளம், மாணிக்கம் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லா ஜுவல்ஸுமே அங்கதான் இருக்கு. அண்ட் பஞ்சன் லாமா வந்து ஹெட் லாமாவை வார்ன் பண்றாரு. எதை பத்தினா சைனீஸ் ஸ்பைஸ் வந்து இதை திருடிட்டு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் பத்தி ஹெட் லாமா கிட்ட சொல்றாரு. யாரு? பஞ்சன் லாமா சொல்றாரு. அண்ட் பஞ்சன் லாமா வந்து ஹெட் லாமாவும் 3 மாசம் வெயிட் பண்ண சொல்றாரு. ஏன்னா 3 மாசத்துல இந்தியா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஜீட் அண்ட் பிகே அப்படிங்கிற 2 பேர் தான் இந்த ட்ரெஷர்ஸை பாதுகாக்கிறதுக்காக இந்தியா அசைன் பண்ண 2 பர்சன்ஸ், 2 ஆஃபீஸர்ஸ். அந்த ஜீட் பிகே கூட யாரை ஜாயின் பண்ணிக்கிறான்னா நிருபாமா அப்படிங்கிற ஒரு நர்ஸ் வந்து நான் வந்து ஸ்பைஸை கண்டுபிடிச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவங்க கூட ஜாயின் பண்றாங்க. அண்ட் இதே டைம்ல சைனீஸ் ஏஜென்ட்ஸும் அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ட்ரெஷரை திருப்பிட்டு போகணும் அப்படிங்கிறத பத்தி அவங்களும் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து சைனீஸ் ஸ்பை சோமா ஜங்க் வந்து ஒரு கோல்டு பிளட்டட் கில்லர். அவன் வந்து எப்படின்னா எல்லாரையும் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுவான்.
கொலை பண்ண சொல்ல ஒரு விசிலிங் சவுண்டு கொடுத்துட்டே இருப்பான். அந்த விசிலிங் சவுண்டு எப்படி இருக்குன்னா, விசில் சவுண்டு கொடுத்துட்டே இருப்பான். அந்த சவுண்டு எப்படி இருக்குன்னா, அமெரிக்கன் மார்ச்சிங் டியூன் அந்த தான் விசிலிங் சவுண்டாக கொடுப்பான். மார்ச்சிங் டியூன்னா என்னன்னா, சோல்ஜர்ஸ் எல்லாருமே மார்ச் பண்ண சொல்ல, மார்ச் ஃபாஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அப்போ மார்ச் பண்ண சொல்ல ஒரு சாங் பாடுவாங்க. அந்த சாங்குக்கு ஒரு டியூன் உண்டுல்ல, ஒரு மியூசிக் டியூன். அந்த டியூனை அதுல அமெரிக்கன் மார்ச்சிங் டியூனை தான் என்ன பண்ணுவான், அந்த விசிலிங் அந்த டியூனை வந்து விசிலிங் சவுண்டா கொடுத்துக்கிட்டே எல்லாரையும் கொலை பண்ணுவான். யாரு? அந்த சைனீஸ் பை சோமா ஜங். நான் ஒரு இல்லஸ்ட்ரேஷனுக்கு ஒரு படம் கொடுத்துருக்கேன். அவன் தான் சோமா ஜங்னு வச்சுக்கோங்க. அவன் இப்படிதான் எல்லாரையும் மர்டர் பண்ணுவான். மாங்ஸ்னா இப்படிதான் இருப்பாங்க. புத்தா டெம்பிள்ல சர்வ் பண்ணுவாங்க. அந்த மாங்ஸ் எல்லாருமே இப்படி ஒரு காவி கலர் ட்ரெஸ் போட்டு தலையில முடி இல்லாம இப்படிதான் இருப்பாங்க. அண்ட் இவனோட பார்ட்னர் யாருன்னா பெம்பம் கெச்சின். பெம்பம் கெச்சின் வந்து ஒரு அழகான பியூட்டிஃபுல் ஏஜென்ட். ஆனா அவ வந்து ரொம்ப கன்னிங்கா இருப்பா. அவ வந்து அவளோட அழகை பயன்படுத்தி எல்லாரையும் ஏமாத்தி டிசீவ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து அவளும் ஸ்பை தான். பெம்பம் கச்சினும் ஸ்பை தான். ஸோ அவங்க கிட்ட இருந்து விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அவங்க போட்டு தள்ளிடுவா. யாரு? பெம்பம் கச்சின். இவங்களோட ஹெல்ப்பர் யாருன்னா டியான் ஆன். டியான் யான் வந்து பாம்பிங், கிட்னாப்பிங், பாம்பு போடுறது, ஒருத்தவங்களை கடத்துறது, இந்த வேலையெல்லாம் டியான் ஆன் பார்த்துப்பான். அண்ட் விக்டர் ஈஸியும் சைனீஸ் பை இவங்க கூட தான் வேலை பார்க்கான். விக்டர் ஈஸி வந்து ஒரு டபுள் ஏஜென்ட். டபுள் ஏஜென்ட்னா ஒருத்தங்க வந்து இன்னொரு இடத்துக்கு தூது பார்க்கறதுக்காக இவனை துப்பு துளக்குறதுக்காக இவனை அனுப்பியிருப்பாங்க. டபுள் ஏஜென்ட்டா அனுப்பியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த விக்டர் ஈஸியே எடுத்துக்கோங்க. இந்தியாவில் இருந்து இந்தியா ஆர்கனைசேஷன் வந்து விக்டர் ஈஸியை சைனா ஆர்கனைசேஷனுக்கு வேலை பார்க்கறதுக்காக அனுப்பியிருக்காங்க. பட் சைனாவுக்கு தெரியாது இவன் வந்து இந்தியாவில் உள்ள ஆளு, இந்தியாவில் உள்ளவங்க தான் இவனை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. சைனா நினைச்சுப்பாங்க விக்டர் வந்து நமக்கு லாயலா இருக்கான் அப்படின்னு சொல்லி நினைச்சுப்பாங்க. ஸோ இதுதான் டபுள் ஏஜென்ட். இந்த டபுள் ஏஜென்ட் என்ன பண்றான்னா பிகேக்கு வந்து வார்னிங் அனுப்புறான். அதாவது புஷ்கர் பட்டா, கோம்தி பிரசாத் அப்படிங்கிற 2 மாங்க வந்து கொலை பண்ண போறான். யாரு? சோமா ஜங் வந்து அவங்க 2 பேரும் ஏதோ பண்ண போறான், அவங்க டேஞ்சர்ல இருக்காங்க, அவங்கள காப்பாத்துங்க அப்படின்ட்டு டபுள் ஏஜென்ட் விக்டர் ஈஸி வந்து பிகேக்கு நியூஸ் அனுப்புறான், மெசேஜ் அனுப்புறான். இப்ப சோமா வந்து கண்டுபிடிச்சிட்டான் விக்டர் ஈஸி வந்து டபுள் ஏஜென்ட் கண்டுபிடிச்சு விக்டர் ஈஸியை போட்டு தள்ளிட்டான். எப்படி போட்டு தள்ளியிருப்பா? ஸ்ட்ராங்கிள் படிதான் போட்டு தள்ளியாச்சு. தென் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இந்தியாவுக்கு என்டர் ஆகுறான். யார் என்டர் ஆகுறா? சோமா ஜங் என்டர் ஆகுறான். என்டர் ஆகி எப்படி டிஸ்கைஸ் பண்ணியிருக்கான்னா மாங்கா என்டர் ஆகுறான். நான் மாங்க்னா சொல்லியிருந்தேன் எப்படி இருப்பாங்க, காவி கலர் ட்ரெஸ் போட்டு அந்த பிக்சர் கொடுத்துருக்கேன்னா அப்படிதான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்கைஸ் பண்ணி சோமா ஜங் வந்து இந்தியாவுக்குள்ள என்டர் ஆகுறான். இந்தியாவுக்கு வந்து புஷ்கரை மீட் பண்றான். புஷ்கரை மீட் பண்ணி அவனை கொண்டுட்டான். புஷ்கர் யாரு? மாங்க். அந்த மாங்கை கொண்டுட்டான். அந்த கோம்தியை போய் அடுத்து பெம்பம் மீட் பண்றான். பெம்பம் வந்து அவன்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணி அவனை டெம்ப் பண்ணி எங்க டெல்லியில வச்சு பெம்பம் வந்து கோம்தியை டெல்லியில வச்சு மீட் பண்றான். அங்க வச்சு இப்படிலாம் நடக்குது. கோம்தியும் பதிலுக்கு ஃப்ளர்ட் பண்றான். கடைசியில அவ கூட இருக்க சொல்ல சோமா வந்து இவனை கொன்றுதான். யார? கோம்தியை கொன்றுதான். புஷ்கருக்கும் கோம்திக்கும் தான் அந்த நோமன் ஐலண்ட் எங்க இருக்குன்னு தெரியும். ஸோ அதனாலதான் இவங்க 2 பேரையும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா சைனீஸ் ஸ்பைஸ் வந்து வச்சிருக்காங்க. அவ வந்து நர்ஸ்ன்னு பார்த்தோம். அவ வந்து இப்போ வந்து ஜீத்துக்கும் பிகேக்கும் ஹெல்ப் பண்றா. ஸோ இவ வந்து பெம்பம்ஸ் ஃபிளாட்ல போய் இன்வெஸ்டிகேட் பண்றா. அங்க பார்த்தா அவங்க என்ன கண்டுபிடிக்காம எரிஞ்சு போன பேப்பர்ஸ், பேர்ன்ட் பேப்பர்ஸ், அப்புறம் ஒரு பிஸ்டல்னா கன்னு. நான் அதை தான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் ப்ளூ கலர்ல. அந்த ரெட் கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு சும்மா இல்லஸ்ட்ரேஷனுக்காக ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேர்ன்ட் பேப்பர்ஸும் பிஸ்டலும் அதுக்கப்புறம் சயின்ஸ் ஆஃப் சீக்ரெட் மெசேஜஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறா. அதாவது ரேடியோ மெசேஜ்ல இருந்து சயின்ஸ் போயிருக்கு, எங்க சைனீஸ் ஸ்பைஸ்க்கு சயின்ஸ் போயிருக்கு, அதாவது மெசேஜ் போயிருக்கு இங்க இருந்த ரேடியோ மூலியமா. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறா. அண்ட் அதுக்கப்புறம் ஜீத் என்ன பண்றான்னா ஜீத்தும் பெம்பமும் கொஞ்சம் நல்லா பழகுவாங்க. பெம்பமும் ஜீத் கிட்ட ஓரளவு நல்லா பழகுவா. ஸோ இவங்க என்ன ஆகுதுன்னா ஜீத் வந்து அதை யூஸ் பண்ணி அவகிட்ட பழகுற அந்த இதை யூஸ் பண்ணி கடைசியில் என்ன பண்ணிடுறான்னா அவளோட டைப்ரைட்டர் இருக்குல்ல, அந்த டைப்ரைட்டரை சேஞ்ச் பண்ணிடுறான், ஸ்வாப் பண்ணிடுறான்.
எதுக்குன்னா ஒரு ஹிடன் மெசேஜை டீகோட் பண்ணுறதுக்காக. ஸோ மெசேஜ் அவங்க வந்து ஸ்பைஸ் எல்லாருமே கொஞ்சம் மெசேஜ் எல்லாம் ஹிடன் பண்ணி தானே அனுப்புவாங்க. ஸோ அதை டீகோட் பண்ணுறதுக்காக பெம்பமோட டைப்ரைட்டரை ஸ்வாப் பண்ணியிருந்தான், மாற்றிருந்தான். ஸோ சோமா வந்து பெம்பமை சந்தேகப்படுறான் எதுக்குன்னா இவன் நம்மளை ஏமாத்துறாளோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறான். ஸோ என்ன பண்ணுறான்னா பெம்பம்க்கு வந்து ஒரு கேட் வளர்க்குறான். அந்த கேட்டோட பேர் வந்து டிங்கலிங். அந்த டிங்கலிங் வந்து பெம்பம்க்கு அவ்வளோ உயிர். பெம்பமோட கேட் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாள். ஸோ சோமா என்ன பண்ணுறான்னா அந்த கேட்டை வச்சு மிரட்டுறான். நீ இந்த எனக்கு ஒபே பண்ணலன்னா இந்த கேட்டை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினோடனே இவனும் நான் உங்களுக்கு தான் ஒபே பண்ணுவேன்னு சொல்லி எல்லாத்தையும் இது பண்ணிடுறா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா சோமாவோட ஆட்கள் வந்து நிருபாமாவை கிட்னாப் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஜீத் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்தான். எங்கன்னா யாங்ஸே ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜீத் வந்து நடிப்பான். அவன் வந்து ட்ரக் எடுத்துக்கிட்ட மாதிரி நடிக்கான். ஸோ கொஞ்சம் ஒழுங்கான ஸ்டேட்ல இல்லாத மாதிரி நடிக்கான். பட் அதுக்கப்புறம் அந்த சைனீஸ் ஏஜென்ட்ஸை ஃபைட் பண்ணி நிருபாமாவை காப்பாற்றிருந்தான். வந்து சோமாவும் பெம்பமும் டிங்கலிங் 3 பேரும் ராயபாஸ் மொனாஸ்ட்ரிக்கு போய் சேர்ந்துருந்தாங்க கண்டுபிடிச்சு. யாரெல்லாம் டிங்கலிங், பெம்பம், சோமா. டிங்கலிங் வந்து கேட். சோமா என்ன பண்றான்னா அங்க உள்ள 8 மாங்ஸை கொன்றுதான் அண்ட் ட்ரெஷரை கண்டுபிடிச்சிட்டு அப்ராடுக்கு போறதுக்கு பிளான் பண்றான். அங்க தப்பிச்சு அங்க போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பெம்பமை ரொம்ப பேடா ட்ரீட் பண்றான். அவளை வந்து மிஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதாவது அது வந்து தப்பான வேர்ட் மாதிரி. ஏதாவது இப்போ வந்து ஒய்ஃப் வச்சுட்டு அஃபேர் வச்சிருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களை வந்து மிஸ்ட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவளை வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஹெலிகாப்டர் வருது, அந்த இந்தியன் ஹெலிகாப்டர். அதுல யாரெல்லாம் வந்து இறங்குறான்னா ஜீட், நிருபாமா அதுல உள்ள இருந்து வந்து இறங்குறாங்க. ஜீட் வந்து ஆல்ரெடி நிறைய வந்து பாம்பு வச்சிருக்கான் அந்த மொனாஸ்ட்ரியில, ஸ்டேர் கேஸ்ல. அது எல்லாமே எக்ஸ்ப்ளோஸ் பண்றான். கடைசியில் என்ன ஆகுதுன்னா சோமா அட்டாக், அந்த ஸ்டேர் கேஸ்லாம் நல்லா எக்ஸ்ப்ளோர் ஆயிட்டு இப்போ சோமா அட்டாக்ஸ் பண்றான். அந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து ஸ்டேர் கேஸை நல்லா டிஸ்ட்ராய் பண்ணிட்டு அழிச்சிட்டு ஸ்டேர் கேஸ்லாம் மாடிப்படிலாம் நல்லா இடிஞ்சு விழுந்துட்டு இப்போ சோமா வந்து அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஆனோடனே பறந்து போய் வேலியில போய் விழுந்துட்டான். பக்கத்துல உள்ள வேலியில போய் விழுந்துட்டான். நிருபாமா வந்து இப்போ மொனாஸ்ட்ரிக்குள்ள போய் பார்க்க, அங்க பார்த்தா பெம்பம் வந்து கன் கையில வச்சுக்கிட்டு நிருபாமாவை பார்த்து அதை எய்ம் பண்ணிட்டு இருக்கா. அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சுல, பாம் எக்ஸ்ப்ளோஸ் ஆச்சுல, வெடிச்சிச்சுல, அந்த சத்தம் வந்து கேட்டை வந்து பயமுறுத்திட்டு டிங்கலிங்க. ஸோ டிங்கலிங்க வந்து சேவ் பண்றதுக்காக பெம்பம் வந்து அந்த எக்ஸ்ப்ளோர்ட் ஆன இடத்துக்கிட்ட போறா. கடைசியில அந்த ரப்பிள்ஸ், அந்த இடிஞ்சு விழுந்து கிடக்கும்ல, இப்போ செவுரு இடிஞ்சிச்சுன்னா இடிஞ்ச அந்த கல்லுகள்லாம் கிடக்கும்ல, அதுல மாட்டி, அதான் ரப்பிள்ஸ், அந்த ரப்பிள்ல மாட்டி கடைசியில டிங்கலிங்க சேவ் பண்ணிருந்தா. பட் இவ இறந்துருதா, யாரு, பெம்பம் இறந்துருதா. நிருபாமா வந்து அந்த கேட்டை கையில எடுத்துட்டு நிற்கா. ஸோ அதை தான் இல்லஸ்ட்ரேட் பண்ற மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன். ஸோ நிருபாமா அந்த கேட்டை இன்னும் டேக்கர் பண்ணிக்க போறா. ஜீட்டும் நிருபாமாவும் அந்த ட்ரெஷரை செக்யூர் பண்ணிட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்காக. ஸோ அவங்களோட மிஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிட்டு சைனீஸோட பிளாட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.